383வது பாடல். அகநானூறு புறநானூறுல மாதீர்த்தன் என்ற சொல் சமண சமய குறிப்பை நமக்கு கொடுக்குது. வேற எங்க காணப்படுது? உலோச்சனார் பற்றிய பாடல் 35 சைட்கள் காணப்படுது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப புத்த சமயத்தை சொல்லக்கூடிய நூல் எது? நற்றிணை எத்தனாவது பாடல்? 72. நற்றிணை 72 யார் பாடியிருக்கா? வெரி குட், இளம்போதியார். வெரி குட், இளம்போதியார் நற்றிணையில பாடியிருக்கிறார். சடகோபர் யார்? சடகோபர் நம்மாழ்வார். குமரகுருபரர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்குண்டலே அப்படின்னு சொல்லிட்டு யார் பின்னாடி பெருமாள் போனதா சொன்னாரு? தனிக்கண்ணன் பின்னாடி போனாரா பெருமாள்? திருப்பானாழ்வாரா திருமலிசை ஆழ்வாரா? கேள்விய ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணேன். வேதம் தமிழ் செய்த மாறன் யார்? அப்படியே படிச்சு பழகிடுச்சு. நம்மாழ்வார். வையம் தகழியா வார்கடலை நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி அடிக்க சூட்டினு சொன்னார். தெய்வ புலவர் தில்லை நடராஜர் மீது அந்தாதி தொடையால் பாடப்பட்ட நூல் யாது? யார் பாடியிருக்கா? சுந்தரர் பாடியிருக்கிறாரா? தில்லை நடராஜர் மீது. தில்லை நடராஜர் மீது வந்துட்டு சுந்தரர் பாடல. சுந்தரர் தில்லைவாழ் அந்தணர்கள் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் மீது பாடப்பட்டனதுதான். அதனாலதான் தில்லைவாழ் அந்தனர்க்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. தில்லை நடராஜர் மீது அந்தாதி தொடையால் பாடல் பாடியவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. என்ன பாடல் பாடியிருக்கிறாரு? கோயில் திருப்பன்னியார் விருத்தம். எத்தனை பாடல்கள்? 70 பாடல்களை கொண்டது. ஏகதச மாலை பாடினது யார்? நம்பியாண்டார் நம்பி. ஏகதச மாலை யாரை பற்றியது? வெரி குட், திருநாவுக்கரசர் பற்றியது. வெரி குட். பொன்வண்ண தந்தாதி எத்தனை பாடல்களை கொண்டது? 394 பாடல்களின் எண்ணிக்கை. 394 அப்ப எதை குறிக்குது? திருக்கைலாய ஞான உலா. வெரி குட், திருக்கைலாய ஞான உலாதான் 394. அதை நான் கண்டினியூட்டியா கேள்வி கேட்கவும் அது மனசுல போய் ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்ப 101 அடிகளை கண்டினியூவா கேட்கிறேன். யார் அந்த 101 அடிகள் பாடின? சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன்வண்ண தந்தாதி. அந்த பொன்வண்ண தந்தாதி 101 அடிகளை கொண்டது. கட்டளை கலித்துறைகளால பாடப்பட்டது. திருவாரூர் மும்மணி கோவை பாடினது யாரு? பட்டினத்தடிகளா? திருவாரூர் மும்மணி கோவை அப்ப திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர்னா யாரு? யாரு வாழ்ந்த ஊர்? சுந்தரர். சுந்தரருடைய நண்பர் யாரு? திருவாரூர் மும்மணி கோவை யார் பாடியிருப்பா? சேரமான் பெருமாள் நாயனார் தான் பாடியிருப்பாரு. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இதை ஏன் மறக்குறீங்க? திருவாரூர் மும்மணி கோவை சேரமான் பெருமாள் நாயனார். திருநாவுக்கரசருக்கு கைலாய காட்சிய சிவபெருமான் காட்டிய இடம் யாது? திருவையாறு. மறக்க கூடாது. 10வது இன்னும் வந்துட்டு சைவத்துல ஒரு சில கேள்விகள் என்ன ஆகுது? 10வது படிச்சது 10வது திருப்பி மறுமுறை படிச்சுட்டு வாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் படிச்சிருக்கீங்க இந்த ஒரே பாடப்பகுதியை. 20 நாளைக்கு நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். பாத்துக்கோங்க. சரி. சக்கர சூளாமணி கத்திய சிந்தாமணி போன்ற வடநூல்களை தழுவி எழுந்த நூல் யாது? சீவக சிந்தாமணியின் பாடல் எண்ணிக்கை எத்தனை? 3145. இத வந்து முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று குறிப்பிட்ட உரையாசிரியர் யார்? அடியார் நல்லார். சிலப்பதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறார்? இயலிசை நாடக பொருள் தொடர்நிலை, நாடக செய்யுள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றாரு. வெரி குட். பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றாரு. வெரி குட். அடுத்தது தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று திருத்தக்கதேவரை புகழ்ந்தவர்? அடுத்த கொஸ்டின்.
உரையாசிரியர்களால் உயர்வாக மதிக்கப்பட்ட நூல் காப்பியம் யாது? உரையாசிரியர்களால் உயர்வாக கருதப்பட்ட மதிக்கப்பட்ட நூல் காப்பியம் யாது அப்படின்னு கேட்டா வளையாபதி. அதே மாதிரி சங்க இலக்கியம் உரையாசிரியர்கள் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா குறிஞ்சிப்பாட்டா? குறுந்தொகை இல்லையா? அதே மாதிரி இலக்கண நூல் எடுத்துட்டா உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். எங்க கொடுத்திருக்கான்? ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்கான். சரி, வளையாபதி வைசிய புராணம் எத்தனாவது சரிகத்துல அதனுடைய கதையை சொல்றாங்க? வளையாபதியினுடைய கதையை கண்ணகி கதையா? கண்ணகி கதை 32. 35வது சருகம் வளையாபதி சொல்லுது. குறைவில்லா அறிவு போக புனர்விழா இளமை மேவ துறையில்லா வசனவாவி துகிலில்லா கோல தூய்மை நரையிலா மாழை கல்வி நலமில்லா புலமை நன்னர் சிறையிலா நகரம் போலும் சேயிலா செல்வம். யாருடைய என்ன பாடல் இது? என்ன பாடல்? யாரை குறி, அதாவது எந்த பாடல்ல எந்த நூல்ல இந்த பாடல் வரிகள் இடம்பெற்று இருக்கிறது? குறையிலா அறிவு வளையாபதி. இது இவ்வளவு யோசனை. குறையில்லா அறிவு போக புணர்விலா இளமை மேவ துறையிலா வசனவாவி துகிலில்லா கோல தூய்மை சிறையிலா நகரம் போலும் சேயிலா செல்வம் அன்றே. சேயிலா அப்படின்னா சேயினா யாரு? குழந்தை. பிள்ளை இல்லாத செல்வங்கள் இந்த மாதிரி பயனற்றது அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்காங்க. சோ அதனால அது எந்த நூல்? வளையாபதி. ஏன்னா வளையாபதியோடைய கதையே யாருதான்? வணிகர் வைர வணிகனுடைய மகன் அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய அம்மாவோட என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியவர்களுக்கு முன்னிலையில வாதாடி குழந்தை பையன் என்ன பண்றான் அப்படின்னா அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கிறான். அதுதான் கதை. அப்ப பையன் சொல்றான், பிள்ளை இல்லாத செல்வம் என்ன செல்வம்ப்பா, நான் உனக்கு பிள்ளையா இருக்கேன், நீங்க அம்மாவை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுக்கும் அந்த நூலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா எல்லாமே அறக்கருத்துக்கள் சார்ந்ததாதான் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சிறுகாப்பியங்கள். சிறுகாப்பியங்கள் எடுத்துக்கிட்டா உதயகுமார காவியம். உதயகுமார காவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த நாட்டை சார்ந்தது? வத்ச நாட்டு அரசன் உதயணன் கதையை சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமானது. வத்ச நாட்டு அரசன் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் இதை உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருக்கேன்? உதயா. சோ உதயா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உதயா பாருங்க, மத்த ஹீரோ மாதிரி கொஞ்சம் அதனால கொஞ்சம் பல்கா இருக்க மாட்டான், வத்தலாதான் இருப்பான். அப்ப வத்ச நாடு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப உதயன காவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த நாட்டை குறிக்கக்கூடியது? வத்ச நாட்டு அரசன். வத்ச நாட்டு அரசன் உதயணன் கதையை பத்தி சொல்லக்கூடியது. இதனுடைய காண்டம் உதயன காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6 காண்டங்கள். 6, 36, 9, 369, 3, 6, 9. ஓகேவா? அப்ப எந்த பாவகையால் பாடப்பட்டது? விருத்தங்களால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் செய்தாங்கன்னு தெரியாது. பெயர்தான் காவியம். காவிய இயல்போ ஏற்றமோ நடைநலமோ இம்மியும் இல்ல. ஆளுதான் ஹீரோவுக்கு உண்டான ஒரு டேலண்ட் இந்த உதயா கிட்ட இல்ல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன். பெயர்தான் காவியமே தவிர காவிய இயல்போ ஏற்றமோ நடைநலமோ இம்மியும் இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது உதயனகுமார. நாககுமார காவியம். நாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பஞ்சம். நாககுமார காவியம். அப்ப நாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5 தல நாகம். அதனால எத்தனை சருகம்? 5 சருகம். அப்ப உதயா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் காண்டாவும். அப்ப 6 காண்டம் அல்லது உதயாவுக்கு 6 காண்டம் இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டம் 6 கண்டத்தை வலைக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாககுமார காவியம் 5 தல நாகம். அதனால 5 சருகம். எத்தனை பாடல்கள்? 170 விருத்தங்கள். நாக பஞ்சமி கதையை சொல்லுது. முழுக்க மனத்தையும் போகத்தையும் பத்தி பேசுது. கிட்டத்தட்ட இதுல 519 பெண்களை மணந்திருக்கான் தலைவன்னு சொல்றாங்க. காவிய அமைதியோ கவிநயமோ எத்துணையும் இல்லாத சொத்த நூல். அப்ப நாகம், அதாவது பாம்பு ஏறிடுச்சுன்னா அந்த காய் சொத்தையா போயிடும். தேரை ஏறிச்சுன்னா அது தேராத காய்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொத்தை நூல். சொத்த நூல் வந்தாலும் அது என்னதுதான்? நாககுமார காவியம். காலம் 16ஆம் நூற்றாண்டு. அழிந்த நூலாக இருந்த இதனை ஜைன அறிஞர் ஜீவபந்து ஸ்ரீபால் உதவியால. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதை யாரு அழிஞ்சு போயிடுச்சு, இதை கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னா ஜீவபந்து. சோ இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாக ராணி, அந்த ஒரு ஆண் பாம்பு செத்து போச்சுன்னா பெண் பாம்பு பழி வாங்கும். இந்த மாதிரி எல்லாம் படம்லாம் நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து பாத்துருப்போம்ல. அப்ப ஜீவா அப்படின்னு வந்துச்சுனாலே ஜீவன்னா உயிர்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ஜீவன் ஸ்டார்ட் ஆனாலே யார்தான்? நாககுமார காவியம். அப்ப ஜீவபந்து ஸ்ரீபால் உதவியால 1978ல முதுபெரும் மரபு புலவர் ஸ்ரீ சண்முகம் பிள்ளை இதை பதிப்பிச்சிருக்கிறார். நாககுமார காவியத்தை பதிப்பித்தவர் யார்? சண்முகம் பிள்ளை.
இந்த சண்முகம் பிள்ளை யாரு அப்படின்னு தெரியலங்கிற பட்சத்துக்கு சேவை சண்முகம்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? என்ன நூல் எழுதியிருக்காரு சேவை சண்முகம்? சேவை சண்முகம் என்ன நூல் எழுதியிருக்கிறார் சொல்லுங்க. சிற்றிலக்கிய செல்வங்கள். அதான் நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சேவை சண்முகம் எழுதின நூல் யாது? சிற்றிலக்கிய செல்வம். சிற்றிலக்கிய செல்வம். ஓகேவா? மறந்து போச்சா? சரி. சண்முகம் பிள்ளை அவரு பதிப்பிச்சிருக்கிறாரு. அவரு சண்முகம், இவரு சண்முகம் பிள்ளை. நெக்ஸ்ட் யசோதர காவியம். யசோதரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுவும் 5 சருகம். யசோதரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 32 வயசு, அப்ப 320. ராசமாபுரத்து அரசன் மாரிதத்தன் உயிர்களை வெளியிட்டு வருகிறான். உயிர்கொலை தீது. யசோதர காவியம்னாலே கண்ணன் வந்து கண்ணனுக்கு யசோதரா வந்து அட்வைஸ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா, யாரையும் கொல்லக்கூடாது கண்ணா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறான்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. உயிர்கொலை தீது அப்படின்னு உணர்த்த வந்த காப்பியம். பல சிற்றின்பத்தினுடைய சிறுமை, பேரின்பத்தினுடைய பெருமை, ஒழுக்கத்தினுடைய உயர்வு, இதெல்லாத்தையும் புகழ்பட சொல்லக்கூடிய நூல் தான் யசோதர காவியம். வடமொழி நூலினுடைய தழுவல், நயமான செய்யுட்கள், எளிய நடைநூல் அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமான கொஸ்டின், இசை காமத்தை தூண்டும்னு சொல்லியிருக்காங்க. கருமத்தின் விளைவையும் வற்புறுத்தக்கூடிய கதை. நீங்க இப்ப எந்த ஜென்மத்துல என்ன பண்றீங்களோ அடுத்தடுத்துதான் உங்களுக்கு அந்த பிறவி வந்துட்டு எடுக்கிறதுக்கு முற்படும். அப்ப உங்களுடைய கர்மம் தான், உங்களுடைய வினை பயன் தான் நீங்க அடுத்த ஜென்மத்துல எங்க போய் பிறக்கணும், என்னவா பிறக்கணும், எப்படி நீங்க வாழ்க்கைய வாழணுங்கிறத உங்களுக்கு சொல்லும். அப்படிங்கறத இந்த நூல் நமக்கு சொல்லுது. இந்த கொஸ்டின் முக்கியம். உத்தர புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஏற்கனவே உத்தர புராணத்திலிருந்து மகாபுராணத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட கதை. மகாபுராணத்தின் உத்தர பாகத்துல யாருடைய கதையை சொல்றாங்க? சீவகன் கதையை சொல்றாங்க. சீவகன் கதையை சொல்றாங்க. மகாபுராணத்தின் சொல்றாங்க. மகாபாரதத்தினுடைய உத்தர பாகத்துல சீவகன் சரிதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல என்ன படிச்சிருப்பீங்க, உத்தர புராணத்துல எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பந்தரர் கதையினுடைய புட்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, புட்பதந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வடிவம் இது அப்படின்னும், ஆசிரியர் வெண்ணாவலுடையார் அப்படின்னு வேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யசோதரைன்னு வந்தாலே வெண்ணெய் யசோதரா. யசோதரை செய்து வைத்த வெண்ணெயை தான் வந்து கண்ணன் திருடி சாற்றுவார் இல்லையா, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சூளாமணி. சூளாமணி, சூளா, தோளா, தோளாமொழி தேவர். அழகா 4 வார்த்தையில ஒண்ணு கஸ் பண்ணிடலாம். இயற்பெயர் வர்த்தமானர் தெரியும். தன்மையாலையும் பல இடங்கள்ல சூளாமணி அப்படின்னு அந்த பெயர் வரக்கூடிய காரணத்தினாலையும் காப்பிய தலைவன் தான் உலகின் முடிக்கோர் சூளாமணியாக மாறியிருக்கான். சோ இதுல காப்பிய தலைவன் யாரு உங்களுக்கு தெரியும், பயாபதி. இதுல 2 பேர் வருவாங்க, ஒருத்தர் திவிட்டன், இன்னொருத்தர் விஜயன். அதுல திவிட்டன் விஜயன். இதுல வந்துட்டு திவிட்டன் தான் ஹீரோ. ஆக்சுவலா வந்துட்டு எல்லா வேலையும் திவிட்டனாலதான் நடக்கும். ஆனா இந்த சூளாமணியினுடைய ஹீரோ யாரா சொல்லலாம், பயாபதி. அவங்க அப்பாதான், ஆனா உண்மையாலும் ஹீரோ. வேற அளவுல பையன். உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆயினான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பெயர் அதனாலதான் சூளாமணி. சூடாமணி அப்படிங்கிற பெயரும் உண்டு. இது எத்தனை சருக்கங்களை கொண்டது? சூளாமணி 12 சருக்கங்கள். பாடல் எண்ணிக்கை அடிக்கடி மறந்துடுவீங்க, ஆனா ஈஸியான கான்செப்ட். 2131 21 31 2131 சருகம் எத்தனை? 12 சருகங்கள். நாட்டு சருகம் முதல் முக்தி சருக்கம் ஈராக. ஃபர்ஸ்ட் நாடு. எப்பயுமே நாடு நகர்வளம் இத பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. அப்ப இந்த இடத்துல நாட்டை பத்தி புகழ்றாங்க, அதனால நாட்டு சருக்கம். முடியும் போது முக்தி, அதனால முக்தி சருக்கம். கார்வெட்டி விஜயன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் விளைவின் வண்ணம் இயற்ற பெற்று சேந்தன் தமிழ் கிழவன் தலைமையில அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க கார்வெட்டி விஜயன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன், காடுவெட்டி குருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது மாதிரி கார்வெட்டி விஜயன் அப்படிங்கிற பல்லவ மன்னன், அவனுடைய விளைவாக சேந்தன் தமிழ் கிழவன் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது. சூளாமணி யாருடைய தலைமையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. தமிழ் கிழவன் தலைமையில, சேந்தன் தமிழ் கிழவன். ஆறுகத மாபுராணத்தை தழுவியது. அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆறுகத மாபுராணத்தை தழுவிய காப்பியம் பின்வருவனவற்றுள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. இனிக்கும் தமிழால் இசைக்கும் விருத்தத்தாலை என்றது இந்த காப்பியம் வந்து எந்த வகையால் பாடப்பட்டது அப்படின்னா விருத்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி முதல்ல இதை பதிப்பித்தவர் யாரு? சீவை தாமோதரன் பிள்ளை. குறுந்தொகை பதிப்பு தாமோதரன் பிள்ளை. சூளாமணி பதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாமோதரன் பிள்ளை. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகார, மணிமேகலை எல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்களே எழுதிடலாம். யாரு? உவே சுவாமிநாத ஐயர். உவே சுவாமிநாத ஐயர் முதல்ல பதிப்பித்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி தான். கேள்வியே இது முக்கியமான கேள்வி. அப்ப மத்த காப்பியங்கள் எல்லாமே அவரு பதிப்பிச்சிருக்கிறாரு. இவர் வந்து எந்த காப்பியத்தை பதிப்பிச்சிருக்கிறாரு? சூளாமணிய பதிப்பிச்சிருக்கிறாரு. நாககுமார காப்பியத்தை பதிப்பிச்சவர் யாரு? சம்திங் டிஃபரெண்டான கொஸ்டின். சண்முகம் பிள்ளை.
உங்களுக்கு இந்த பேர் மறந்துரும் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நடத்துற நம்ம டெய்லி நடத்தக்கூடிய சிற்றிலக்கிய செல்வங்கள் உங்களுடைய சிலபஸ் எந்த பாடப்பகுதியை மறந்தாலும் சிலபஸ்ல உள்ள புக்ல உள்ள பேரு அந்த ஆசிரியருடைய பேரை நீங்க மறக்க கூடாது. அந்த சண்முகம் தான் இந்த சண்முகம்னு கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சண்முகம் பிள்ளை அப்படிங்கிறவரு பதிப்பிச்சிருக்கிறார். அதே மாதிரி சூளாமணியை பதிப்பிச்சவர் சி.வை. தாமோதரன் பிள்ளை. எத்தனாவது வருஷம் பதிப்பிச்சிருக்கிறார் ரொம்ப முக்கியம், 1889, 1889, அதாவது 1-8. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டினா 9, 8, 1, 8, 8, 9. அழகா நீங்க மனப்பாடமே பண்ண வேணா, பார்த்தாலே கண்ணுக்குள்ளாரே நீங்க இந்த மாதிரி சும்மா சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கனாலே ஞாபகத்துக்கு வந்துடும். பெருங்காப்பிய பண்பு மிக்க பணுவல், மன்னக மன்னன் திவிட்டன், விண்ணக மங்கை சுயம்பிரபைய மணந்த கதை, அவனுடைய தம்பி விஜயன். சோ அதாவது கண்ணனினுடைய அவதாரம் திவிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணன் பூலோகத்துல திவிட்டனா பிறந்திருக்கான். விசயன் அப்படின்னு எடுத்துட்டு அவருடைய அண்ணன் பலராமன். அப்ப கண்ணன் வந்துட்டு கருமை நிறமாக இருப்பார், திவிட்டனும் பிளாக்கா இருப்பான். அதே மாதிரி விஜயன் வந்துட்டு பலராமன் எப்படி வெள்ளையா இருப்பாரு அது மாதிரி விஜயனும் வெள்ளையா இருப்பாரு. சோ வெள்ளருவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுப்பாங்க. இது வந்துட்டு சங்க இலக்கியத்துல இதுக்குண்டான இலக்கணம் சொல்லியிருப்பாங்க. அவன் தம்பி விஜயன் வரலாறும் சொல்லுது. 10ஆம் நூற்றாண்டை உடையது. சிரவண பெலகுலா கல்வெட்டுல இந்த நூல் பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஏன் சிரவண பெலகுலா? சமண மத தன்மையை சொல்லக்கூடியது சிரவண பெலகுலா கல்வெட்டு. சிறுகாப்பியம் 5 சுவை மிகுந்தது, தந்த நலமிக்க செய்யுட்கள் உடையது, இவ்வுலக இன்பம் எத்தகையது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாங்க. இந்த உலகம் நம்ம நினைக்கிறோம் உலக வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மிகவும் துயரம் மிகுந்தது. ஆணை துறப்ப அறவுரை ஆழ்குழி நாணவிற் பற்றுபு நாளும் ஒருவன் தேனி நழித்துளி நக்கும் துரத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்னி. அப்ப ஒருத்தனை என்ன பண்ணுது? ஆணை துரத்துது, யானை துரத்துது. அதுக்கு பயந்துகிட்டு யானைக்கு வெட்டி வச்சிருக்கிற குழிக்குள்ளார விழறதுக்கு உள்ளலான்னு உள்ள போனா அதுக்குள்ளார எங்க நிக்குது? ஆழ்குழி நாணவிற் பற்றுப, அந்த குழிக்குள்ளார விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்றது, ஆலமரத்தினுடைய விழுத பற்றி கொண்டு தொங்கிட்டு இருக்கான். கீழே திரும்பி பார்த்தா என்ன இருக்கு? பாம்பு இருக்கு. கீழே விழுந்தா பாம்பு கடிச்சிரும், மேல ஏறி போனா யானை மிதிச்சிரும். இந்த இடத்துல அந்த என்ன சொல்றது, அந்த ஆலமரத்தை விழுத அவன் பிடிச்சு ஆட்டினதுல அந்த தேன் அடை கிழிஞ்சி தேன் அடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சொட்டு தேன் மேல இருந்து கீழே விழுது. நம்ம உயிர் பயத்துல நம்ம தேனை பத்தியா யோசிப்போம்? அவன் என்ன பண்றான்? அந்த ரணகலத்திலையும் சரி சாவறதே சாவறோம், தேனை சாப்பிட்டுட்டு சாவணும், அந்த ஒரு துளி தேனை நக்குகிறான். அப்பேற்பட்ட திறத்தது. எப்படியா இருந்தாலும் சாவு நம்மள துரத்துது, படுத்தா எந்திரிக்க மாட்டோம்னு தெரியும். சோ ஒண்ணு வாழ்க்கையில நமக்கு எண்டு காடு நமக்கு சாவுதான். நம்ம எவ்வளவுதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், அப்படி வாழ்ந்தாலும் துன்பத்தோட தான் வாழணும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இன்பம் கம்மிதான், துன்பம் தான் ஜாஸ்தி. நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க. இன்பமும் துன்பமும் ஈக்குவல்பாங்க. நம்ம வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இன்பம் இவ்வளவு இருந்துச்சுன்னா சாரி துன்பம் வந்துட்டு நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இன்பம் வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா துன்பம் இவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப வாழ்ந்தாலும் கஷ்டப்படணும், சாவறதுக்கும் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த இடைப்பட்ட இந்த கேப்ல நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அந்த சிற்றின்பத்துல திளைத்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இது நிலையான உலகம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து மாயைங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ, நம்மளுடைய குழந்தைங்களோ, நம்மளுடைய உற்றார் உறவினர்களோ, இந்த உடம்பு இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்பாகப்பட்டது அந்த உயிர் வந்து இந்த உடம்புல இருந்து வெளியில போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு இவங்க எல்லாம் யாரோ தான்.